ரூ. 4,00,00,000 கடனால நடுத்தெருவுக்கு வந்தோம். நீலிமா ராணிக்கு இப்படி ஒரு நிலைமையா? சின்னத்திரை சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகை நீலிமா ராணி தன்னோட வாழ்க்கையில தான் சந்திச்ச கஷ்டங்கள் பத்தி மனம் விட்டு பேசியிருக்காங்க. நீலிமா ராணி சின்ன திரையிலயும் வெள்ளித்திரையிலயும் நடிச்சு நிறைய பேரோட மனச வென்றவங்க. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இவங்க 90கள்ல இருந்து தொடர்ச்சியா சீரியல் நடிச்சாங்க. குறிப்பா வாணி ராணி அப்புறம் தாமரை மாதிரியான பிரபலமான தொடர்கள்ல நடிச்சிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில பல சோதனைகள கடந்து வந்திருக்கக்கூடிய நீலிமா, அது மூலமா கிடைச்ச அனுபவங்களையும் பகிர்ந்திருக்காங்க. அந்த அனுபவங்கள் நெறைய பேருக்கு ஊக்கம் குடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. 21 வயசுலயே இசைவாணன் அப்படிங்கிறவரோட நீலிமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல அவரோட அப்பா இறந்தும் போயிட்டாரு. அப்பாவோட இழப்ப நீலிமாவால ஜீரணிக்கவே முடியல. அந்த காலகட்டத்துல பெரும்பாலும் கோயில்களுக்கு போயும், புத்தகங்கள படிச்சும் மெல்ல மெல்ல அதுலருந்து மீண்டு வந்திருக்காங்க நீலிமா. 2017வது வருஷம் தன் கணவரோட சேர்ந்து ரூ. 4,00,00,000 பட்ஜெட்ல படம் தயாரிக்க முடிவு பண்ண நீலிமா, அதுக்காக பணத்த கடன் வாங்கி அந்த படத்த எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படம் எதிர்பார்த்தபடி வரலையாம். இதனால அந்த படத்த குப்பையில தான் போட்டோம் அப்படின்னு சொன்ன நீலிமா, இதனால ஏற்பட்ட பெரும் நஷ்டம் அவங்கள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்ததா சொன்னாங்க. வாழ்க்கையில மீண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி சின்ன திரையில நடிக்க ஆரம்பிச்சாங்க நீலிமா. வாணி ராணி, தாமரை, தலையணை பூக்கள் மாதிரியான தொடர்கள்ல நடிச்சப்பவும், கடன் தொல்லையால வாடகை வீட்டுக்கு கூட போக முடியாம நண்பரோட வீட்ல தங்கியிருந்ததா சொன்ன நீலிமா, அவங்களோட டார்கெட் வெற்றிய நோக்கி இருந்ததால தோல்விய ஏத்துக்க அவங்க ரெடியா இருந்ததாவும், அதனால தான் அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ நல்ல நிலைய அடைஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சினிமாவுல தயாரிப்பாளரா தோற்றாலும் ஒரு நாள் தயாரிப்பாளரா ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட போன 2017வது வருஷம் ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான என்றென்றும் புன்னகை, நிறம் மாறாத பூக்கள் மாதிரியான சீரியல்கள தயாரிச்சாங்க நீலிமா. சீரியல தயாரிச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா படம் தயாரிச்சு வெற்றி பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க நீலிமா. அது மட்டும் இல்லாம நாம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா, நமக்கு யாருமே கை குடுக்க வரமாட்டாங்க. நமக்கு நாம தான் கை குடுத்து உதவணும் அப்படின்னு ரொம்பவே உத்வேகம் குடுக்கக்கூடிய விதமா நீலிமா பேசின அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது.